இந்த பிரெக்னன்சி டைம்ல வர்ற கிரேவிங்ஸ புரிஞ்சுக்கவே முடியல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா, வெறும் பழைய சாதமும், தயிரும் மட்டும் இருந்தா போதும். அப்படியே சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. ஒரு சில நாள் அப்படியே கொஞ்சம் வெரைட்டியா சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாரி வந்துட்டு தோணிட்டே இருந்துச்சு. அதனால இன்னைக்கு வந்துட்டு சாம்பார் சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். அப்பதான் வந்து அப்படியே திடீர்னு சிக்கன் வந்துட்டு சாப்பிடலாம். அப்படியே கிரில் சிக்கன் இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாரி இருந்துச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். அப்புறம் வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க. என்னோட ஸ்டைல்ல சாம்பார் சாதம் எப்படின்னா, குக்கர்ல ஆயில் விட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பில போட்டு சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு தேவையான காய்கறி எல்லாத்தையும் போட்டு கூடவே வந்து 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, உப்பு போட்டு வதக்குனதும் 4 வழக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து 1 வழக்கு அரிசிக்கு 1/4 வழக்கு துவரம் பருப்பு சேர்த்து 20 நிமிஷம் போல ஊற வச்சிருந்தேன். தண்ணி கொதிச்ச பிறகு அரிசி சேர்த்து மூடி 5 விசில் வந்ததும் ப்ரெஷர் போன பிறகு திறந்துட்டோம் அப்படின்னா அப்படியே கம கமன்னு ஒன் பாட் சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆயிடும். மேலே அப்படியேவும் வந்துட்டு நெய் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே இன்னும் ரொம்ப டேஸ்டா சூப்பரா வந்துட்டு இருக்கும். அப்புறம் சைடிஷ்க்கு நான் வந்து மல்லி துவையல் அரைச்சிருந்தேன். அப்புறம் மாங்காய் ஊறுகாய் இருந்தது. அதையும் வந்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் 2 அப்பளம் பொரிச்சிருந்தேன். அப்புறம் வாங்கிட்டு வந்திருந்த கிரில் சிக்கன் சொல்லிட்டு எல்லாத்துலயும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டோம் பாருங்க. சூப்பரா வந்து இன்னைக்கு மதியம் லஞ்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டேன். நீங்க இன்னைக்கு மதியம் என்ன லஞ்ச் சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.